செய்த நன்றிக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எவ்வளவோ கஷ்டங்கள், ஆபத்துகள், விக்னங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீங்களே, அதற்காக எண்ணிலடங்காத ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களது வலது கரத்தை பிடித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறச்சா. இந்த நேரத்துல இந்த ஓய்வு நாள் காலை வேலையில அப்பா எங்களை காணிச்சிட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. பாடலின் வேலை ஆண்டவரை, துதியின் வேலை, பிரசங்கத்தின் வேலையிலே ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட அசைவாடல் கர்த்தாவே. நீங்க எங்க மத்தியில வந்து பக்கத்திலே இருக்கணும் ராஜா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரை முன்னின்று நடத்தணும் கர்த்தாவே. அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யற தேவன் எங்களுக்கு இந்த மாதத்துல அதிசயங்களை காண செய்யும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சிலராக இங்கே வந்திருக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு சிலராக வந்திருக்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நன்றி செலுத்துவோம். கடவுளுக்கு நன்றி சொல்கிற நேரம். ஏன்னா வெளியே போயிட்டா அந்த நேரம் வராது. உண்மைதானே? வெளியே போயிட்டா நமக்கு பல வேலைகள் வந்துடும், பல அலுவல்கள் வரும், பல பேரை பார்க்கணும், பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, தூங்கணும். ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு நேரமே வராது. நான் சொல்கிறேன் பாருங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்ல நேரமே வராது. ஆனால் இது கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்குனே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால கூட்டத்தோடு என்ன பண்ணிடணும்? அல்லேலூயா. கூட்டத்தோடவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் போட்டுறணும். பிரைஸ் காட். 4 பேர் சேர்ந்து இருக்கும் போதே கூட சேர்ந்து என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிடணும். நீங்கள் நன்றி சொல்ல 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 அல்லேலூயா, பிரைஸ் காட், நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து பார்க்கிற இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் கிருபையால் எல்லாம் அருளி இருக்கிறார், தலை நிமிரச் செய்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். என்னை தலை நிமிரச் செய்திருக்கிறார். என்னை தலை குனிய ஆண்டவர் விடவில்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை தலை குனிய ஆண்டவர் விடவில்லை. எத்தனையோ சூழ்நிலை வந்துச்சு தலை குனிகிற மாதிரி, எத்தனையோ வந்துச்சு, துக்கப்பட்டு நின்றுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைக்கிறபடி தான் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு கிடையாது. கர்த்தர் நம்ம நினைக்கிற விதத்துல தான் அற்புதத்தை செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு. நமக்கு 2 வழி, ஒன்று மாமா இல்லைன்னா சித்தப்பா. ஒன்று இது, ஒன்று அது. ஆனால் கர்த்தருக்கு கோடி வழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைச்சிட்டு ஆண்டவரே இப்படிதான் ஆண்டவரே நான் தப்பிக்க போறேனோ, இந்த வழியில தான் நீங்க என்னை காப்பாற்றணும். ஆண்டவர் நினைப்பாரு, உனக்கு தெரிஞ்சது 2 வழி, ஓ மூளைக்கு தெரிஞ்சது 2 வழி தான். ஆனால் எனக்கு 1000 வழி உன்னை பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு. ஆமென், பிரைஸ் காட். அதனால நான் சொல்றேன், உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை. நல்லா பாடுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்கவே வேண்டாம். ஏன் ஆண்டவரை துதிக்கும் போது யார் என்னை பார்க்குறாங்கன்ற எந்த ஒரு எண்ணமுமே எனக்கு வேண்டாம், வெக்கமே வேண்டாம். அப்பாவை பாடுறோம். நல்லது நன்மை செஞ்ச ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். தலை நிமிரச் செய்தார் என்கின்றது பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா. Come on everyone. Let's praise our Lord, Almighty God. Hallelujah. Yes. காலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு. ஒரு முறை கூட. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம் கர்த்தர் நல்லவரே. ஹல்லேலூயா. நம் கர்த்தர், நம் இயேசு நல்லவரேன்னு சொல்லுவோமா? ஓ, நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு வல்லவரே. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு வல்லவரே.
சிறுமையை சிதைத்தார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்லுவோமா? சிலுவையில் எங்கள் சிறுமையை சிதைத்தார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என்னை கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்ல நம் கர்த்தர் நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு நல்லவரே. காலை நிமிரச் செய்தார், நம்மை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லை. காலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்ல. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்ல, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓலே மாலரா சதரரா துரமவா. ஹalleluya. தாவீது பாருங்க, குகைகளில் எல்லாம் போய் ஒளிந்து கொண்டார். சவுலுக்கு பயந்து ஒரு குருவி வேட்டையாடுவதை போல தாவீதின் வாழ்நாள் எல்லாம் வேட்டையாடப்பட்டது. பாருங்க பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சத்துரு இப்படிதான் வேட்டையாடுவான். பாருங்க, சுத்தி சுத்தி. ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா பாஸ்டர், என் வாழ்க்கையில சுத்தி சுத்தி பிரச்சனை பாஸ்டர்னு நீங்க ஒரு வேளை சொல்லுவீங்க. தாவீதுக்கும் அதுதான் நடந்துச்சு. பாருங்க, வாழவே விடல. ஹல்லேலூயா. இங்கிட்டு சவுல் ராஜா துரத்துறான், அங்கிட்டு பெத்த பிள்ளை துரத்துறான், இவனை வாழவே விடல. குகைகளில் எல்லாம் ஒளிந்து கிடந்தார் இவரு. ஹல்லேலூயா. பைத்தியக்கார வேஷம்லாம் போட்டிருக்காரு பாருங்க, பைபிள்ல சொல்லுது. எப்படியோ வேஷம் மாறி பைத்திய மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாருன்னா நிச்சயமா எடுத்து உயர்த்திடுவாரு. ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்ச தாவீத வனாந்தரத்துல காட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில யாருமே தெரியாத இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தூக்கி அரசனா மாத்திட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரைஸ் காட் முன்குறித்திருப்பார் என்று சொன்னால் நான் உங்களை பார்த்து உற்சாகமா சொல்றேன், உங்களுக்கு என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு நாளும் தடைப்படவே படாது. உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா உயர்த்தியே தீருவாரு. தடை என்பதே உங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. உற்சாகமா என்னோடு கூட இணைந்து ஓரே மானாலாரான் சூரா பாபா. ஹல்லேலூயா. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தந்தையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம்.
சொல்லுவோமா? நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். எஸ் லார்ட். நாளை நீவிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் மறங்குவதில்லையே. என்னை மகிழச் செய்தார், இனி பயம் எனக்கில்லையே. நாளை நீவிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்ல, ஓ ராமா நலரா சுரவா. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. 1000 முறை சொன்னாலும் போதாது. நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து தீமை ஒருபோதும் வருகிறது இல்லை. பிரைஸ் காட். அநேகர் நினைச்சுக்கிறாங்க கர்த்தர் தான் என்னை இப்படி வியாதியை கொடுத்துட்டார் போல, கர்த்தர் தான் எனக்கு விபத்தை கொடுத்துட்டார் போல. அல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து தீமை வர முடியாது. நல்ல தேவனிடமிருந்து தீமை வர முடியாது. கெட்ட பிசாசிடமிருந்து நன்மை வர முடியாது. பிசாசு நல்லது கொடுக்கவே முடியாது. அவன் நன்மையை போல எது கொடுத்தாலும் அது நன்மையா இருக்காது. அல்லேலூயா. இதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வியாதி தேவனிடமிருந்து வருகிறது இல்லை, குறைவுகள் தேவனிடமிருந்து வருகிறது இல்லை, பகைகள் சண்டைகள் தேவனிடமிருந்து வருகிறது இல்லை, அது பிசாசு கொடுக்கிறது. அல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர் மட்டுமே, எனக்கு நன்மை செய்கிறவர் மட்டுமே. அல்லே மனசார நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் நல்லவர் மட்டுமே, அவரிடமிருந்து எனக்கு நன்மை மட்டும்தான் வரும். ஓ நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. என் கர்த்தர்னு சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவரே, என்னை விட்டு விலகாத, என்னை கைவிடாத என் கர்த்தர் நல்லவரே. ஒரு நன்மையும் குறை வைக்காமல் என்னை காக்கிற என் கர்த்தர் நல்லவரே. நான் அவராலே மறக்கப்படுகிறதில்லை. என் கர்த்தர் நல்லவரே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லாம இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். நம்ம பலத்தினால வாழவே முடியாது, நம்ம திறமையினால வாழவே முடியாது. அப்பா கிருபை இல்லாமல். அதனால தான் பைபிள் கிளியராக சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. நான் நிற்கிறது உங்கள் கிருபை தான்ப்பா, அவ்வளோதான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் கிருபையை பாடிட்டே இருப்போம். கிருபைன்னா என்னன்னா அவர் செஞ்சது, கிரியைன்னா நான் செய்கிறது. கிரியைக்கு கிருபை ஆப்போசிட். கிரியைன்னா நான் ஏதோ ஒன்று செய்கிறது, கிருபைன்னா அவர் எனக்காக செஞ்சது. அவர் எனக்காக செய்கிறத என்னால் ஒரு நாள் செய்யவே முடியாது. சிலுவையில் அவர் செஞ்சதை என்னால் செஞ்சிருக்கவே முடியாது. அதுதான் கிருபை. கிருபை என்பது இலவசமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் அல்லேலூயா, அந்த கிருபை இலவசம் கிடையாது. யாரோ ஒருத்தர் அதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. ரேஷனில் ஃப்ரீயாக அரிசி வாங்குகிறோம், நமக்கு அரிசி ஃப்ரீ, ஆனால் கவர்மெண்ட் அரிசிக்கு காசு கொடுக்குது. அந்த மாதிரி தான் கிருபை இலவசம்தான், ரட்சிப்பு இலவசம்தான், எனக்கு இலவசம். ஆனால் இயேசு அதற்கு கிரயம் செலுத்தினார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார். அல்லேலூயா. மிகப்பெரிய பாடை
மிகப்பெரிய தேவன் அனுபவித்தார் எனக்காக, நான் வாழ்கிறதுக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இந்த பாடலை பாடுவோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று பாடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து நாம் அமர்வோம். தொடர்ந்து சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. அப்பாவை பார்த்து பாடுங்க, அப்பாவை பார்த்து பாடுங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றேன். அப்பாவை பார்த்து பாடுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுவோமா? நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நிற்பதும் நிலைப்பதும் உங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் நிற்பதும், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபையை ஆண்டவர் தருகிறாரா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவர் நமக்கு புது கிருபை தராரா. அதனாலதான் பாருங்க, டெய்லி காலைல எந்திரிச்சு அப்பாவை தேடணும். அந்த நாளை எப்படி சந்திக்கிறது, அந்த நாளின் சவால்களை எப்படி மேற்கொள்வது, அந்த நாளில் எப்படி வெற்றி பெறுவது, அந்த நாளில் பிசாசின் தந்திரங்களை எப்படி ஜெயிப்பது போன்ற எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தர் கிருபை தராராம். அந்த கிருபை புது கிருபையா இருக்குதான். அல்லேலூயா. அது நமக்கு பலனை தருது. பலவீன நேரங்களில் நம்மை பலவானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை பாடுவோமா? அல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் சொல்லுங்க. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீங்க தான்ப்பா. என் அரண் நீங்க தான்ப்பா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான்ப்பா. உங்க கிருபைதான்ப்பா, உங்க கிருபைதான்ப்பா. நான் நிலைப்பது உங்க கிருபைதான்ப்பா.
உங்க கிருபதாப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. கர்த்தருடைய கிருபை நம்முடைய சத்துருக்களை அழிக்குமா? அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற சகல பிசாசின் கிரியைகளை அழிக்குமா? கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும், சத்துருக்களை எளிதிலே நாம் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கிருபை பாடுவோமா? ஓ அல்லேலூயா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா, நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க பிள்ளை நானு? உனது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். அல்லேலூயா. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. மன நிறைஞ்சு சொல்றேன் பாருங்க. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் சொல்லுங்க, என் பக்கம் நெருக்கப்பட்டாலும், சுத்தி சுத்தி நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். அல்லேலூயா. என்னை காலூன்றி நிற்க செய்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி நெருக்க வந்தாலும் அந்த நெருக்கம் ஒரு நாளும் ஒடுக்கி போடுவதில்லை. நான் மீண்டும் எழுந்து நடப்பேன். அல்லேலூயா. ஒன்றும் என்னை ஒடுக்குவதில்லை, பிரச்சனை என்னை ஒடுக்குவதில்லை, வியாதி என்னை ஒடுக்குவதில்லை. ஓ அல்லேலூயா. தேவைகள் என்னை ஒடுக்குவதில்லை, மனிதர்கள் என்னை ஒடுக்குவதில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவரும் மிகவும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூண்டி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, காலூண்டி நிற்க செய்தீர். மான்களின் கால்களை போல பலனாய் நிற்க செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. சொல்லுங்க, மான்களின் கால்களை போல நான் நிற்பதும் ரவாசதரலராந்துரா. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதாப்பா, உங்க கிருபதாப்பா, உங்க கிருபதாப்பா. நான் நிற்கிறேன்ப்பா. என்னுடைய எந்த ஆண்டவரே ஆற்றலும் என்னை நிற்க வைக்கலப்பா, உங்க கிருபைதான்ப்பா என்னை நிற்க வைக்குதுப்பா. உங்க கிருபைக்கு நன்றி. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. பாருங்க, சில நேரங்களில் வெக்கமானம் சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். இப்போ சொல்கிறேன் பாருங்க, கிளாரன்ஸ் பிரதர் எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டாரு, தேவைக்கு கொடுக்குறாருன்னு வைங்க. அப்போ
ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். அந்த 100 ரூபா இருந்தால் தான் அந்த நேரம் நான் தப்பிக்கவே முடியுன்ற நேரத்தில் கிளாரன்ஸ் பிரதர் தயவு செஞ்சு ஒரு 100 ரூபா கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறேன் அவர்கிட்ட. அவரும் இந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் எல்லோரும் நம்ம சபையாரெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் பாருங்கள். இந்த சேர்ந்து வந்திருக்க நேரம் பாருங்கள், எல்லாம் அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் நான். அதான் அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் நான். அவரை கண்டுக்கிறது வாங்க பிரதர் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. நேற்றுக்கு என்ன செஞ்சேன்? கெஞ்சினேன். இன்றைக்கி என்ன செஞ்சேன்? கண்டுக்கவே. அப்படி கண்டுக்கவே இல்லைன்னா எனக்குள்ள என்ன இருக்குன்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குது? பெருமை தான், வேறு எதுவுமே இல்லை. பெருமை தான் இருக்குது. அவர் கொடுத்ததையே நான் எல்லார்ட்டையும் நான் பெரிய ஆள் மாதிரியே காமிச்சிட்ருக்கேன். அவரை ஒரு பொருட்டாகவே கருதலை. அவரும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த மனுஷன் தானே நேற்றுக்கு என்கிட்ட கேட்டார் ஃபோனில். இன்றைக்கி நான் அப்படியே கண்டுக்கிறேன். ஆனால் ஒரு தாழ்மையான இருதயம் என்ன செய்யணும்னா வெக்கம். நன்றி சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கங்க. அல்லேலூயா. நன்றி சொல்கிறதுக்கு ஏன் மனுஷனுக்கும் சரி, மனுஷனுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு வெக்கம், மானம், சுடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே போயிட்டு அவர் கையை பிடிச்சி நீங்கள் எனக்கு நேற்றுக்கு கொடுக்க போய் தான், இதான் உண்மையான ஹார்ட். நேற்றுக்கு உண்மையிலே அப்படித்தான் இருந்தேன் நான். கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். கஞ்சிக்கு கூட வழி இல்லை, அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் கட்டுனா தான் நான் தப்பிக்க முடியுன்ற இடத்துல எனக்கு வேறு வழியே தெரியல. 100 பேர்கிட்ட கேட்டு கிடைக்கல. கடைசி கிளாரன்ஸ் பிரதர் ஞாபகம் வராரு. அவர்கிட்ட கூப்பிட்றேன், பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு ஒன்றுமே கேட்காம, பாஸ்டர் போதும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் பாஸ்டர் அப்போ டக்குன்னு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். அதை வாங்கி என் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டேன். நான் நேற்றுக்கு ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். இன்றைக்கி கண்டுக்காமல் அப்படியே. இன்றைக்கி நான் உண்மையான நன்றியுள்ள இருதயமாக இருக்கணும்னா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லாமல் அவர் கையை பிடிச்சி, நேற்றுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை, நீங்கள் கொடுத்துருக்கலன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கலனா, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கலனா என்னால் தப்பிச்சிருக்கவே முடியாது கிளாரன்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொன்னால் அதுதான் உண்மையான ஒரு நன்றியுள்ள இருதயம். அல்லேலூயா. ஆராதனை நேரம் அப்படிப்பட்ட நேரம். எத்தனை பேர் புரியுது? ஆராதனை நேரமும் அப்படிப்பட்ட நேரம்தான். எத்தனையோ நன்மையை ஜெபம் பண்ண, லைட்டாக ஜெபம் பண்ணோன்னே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. எத்தனையோ தேவைகளை சந்திச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் பாருங்கள், அவர்கிட்ட இருந்து நான் ஒன்றுமே வாங்காத மாதிரி நின்றுட்டுப்போம் பாருங்க. ஆமாம், பெருசாக என்னத்துக்கு செஞ்சுட்டாரு அப்படின்ட்டே நின்றுட்டு. அப்படி இல்லை, அப்படியே 2 கையை உயர்த்துங்களேன், சொல்லித்தரேன் பாருங்க. பிரைஸ் காட். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான் அப்பா. அப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நானும் என் குடும்பமும் பிழைப்பது உங்க கிருபைதானப்பா. நான் இன்று உயிரோடு இருப்பது உங்க கிருபைதானப்பா. நன்றி சொல்லாம எப்படிப்பா நிற்க முடியும்? நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஓரே மனல ராந்துரா பாபா பாபா, ஓரே கந்துரா மனல ராந்துரா பாபா பா, ரெண்டே பேரே பேனே. கர்த்தருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. பல நேரங்களில் நம்ம அவரை தேடி ஓடுறதே இல்லை. அல்லேலூயா. அவர் கிருபை நம்மையும் அறியாமல் நம்மை காப்பாற்றுகிறது. பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதே இல்லைங்க. பல தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஆனால் அவர் கிருபை தானாக முன் வந்து நம்மை காப்பாற்றுகிறது. அவர் கிருபை இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளால் வாழவே முடியாது. பிரைஸ் காட். ஒரு விசை சொல்லுவோமா? நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா.
நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. பிதாவே உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே உங்க கிருபையை நோக்கி பார்க்கவும், எங்களை தர மட்டும் தாழ்த்துறதுக்கும், தர வரைக்கும், எஸ் தரை மட்டும் தாழ்த்துறதுக்கும் உங்க பிரச்சனத்தில் ஆண்டவர் கிருபை தந்தீங்களே. நாங்கள் ஜீரோ ஆக்கிக்கிறோம். நாங்கள் எந்த அளவு எங்களை ஜீரோ ஆக்குறோமோ அந்த அளவு நீங்கள் எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க எந்த ஆற்றலையும் நாங்கள் நம்ப கிடையாது. லார்ட், we don't believe in our talents, in our intellectual, hallelujah, எங்கள் நாலேஜ், எங்கள் ஞானம் இதெல்லாம் நம்ப போகிறது கிடையாது. எங்கள்கிட்ட இது இருக்குல்ல, நாங்கள் இதை செஞ்சுருக்கோம்ல, ஓரேமா நாளாரான் சூராபா, எங்களுக்கு இது தெரியும்ல அப்படின்னு எதையுமே நாங்கள் தூக்கிட்டு வர போகிறது கிடையாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களால் எதுவும் முடியாது, உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அல்லேலூயா வெட்கத்தை விட்டு இந்த ஆராதனையிலே சொல்லுகிறோம். நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். எங்கள் ஆதாரம் நீங்கள் தான். நீங்கள் தான் எங்கள் சோர்ஸ், நீங்கள் தான் எங்கள் பலன், நீங்கள் தான் எல்லாத்தையும் எங்களை செய்ய வைக்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்க, நீங்கள் தான் இனியும் எங்களை நடத்திட்டு போக போகிறீங்க, இனியும் நீங்கள் தான் எங்களை வெற்றி பெற செய்ய போகிறீங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதே கிடையாது. அது மட்டும் எங்களுக்கு தெரியும். சுற்றி சுற்றி எங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, சோர்ந்து உட்கார்ந்து போவதில்லை. கர்த்தர் எங்களை தட்டி எழுப்பி முன்னேற செய்கிற கர்த்தராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வியாதியோ பலவீனமோ தரித்திரமோ தாழ்ச்சியோ வேதனையோ சோர்வோ போராட்டங்களோ எதுவும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தாவே உங்கள் கிருபை உயர்த்துகிறோம். நன்றியோடுமே நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Be seated. உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்க இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாக இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்போ நம்முடைய காணிக்கைகளை செலுத்தும். காணிக்கை பாடல சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்கு நம்முடைய போதை ஒப்பித்து போய் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வானங்கள்
சீர்கேடுகளுக்காக அது மாறணும். இரண்டாவது ஹார்ட் அட்டாக், சுகர், டயபெட்டிக் போன்ற காரியங்கள்லேருந்து ஆண்டவர் பூரணமான விடுதலையை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கணும், நம்முடையவர்களுக்கு கொடுக்கணும். மூன்றாவது அரசியல்களுக்காக சிஸ்டர் சோபனா நம்ம மத்தியில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்த பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த கால வேளைக்காக கத்தாவே நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி ஆராதிக்க கிருபை செய்தாக நான் நன்றி செலுத்துகிறேன் கப்பா. தேவனே அப்பா, எத்தனையோ பேர் கத்தாவே ஹார்ட் அட்டாக் வந்து கத்தாவே இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார் கத்தாவே. நீங்கள் கத்தாவே இனிமேல் வரும் காலங்கள் கத்தாவே ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு நோயே இங்கே வராதபடிக்கு என் தேவன் கத்தாவே பாதுகாத்து பராமரிக்க தேவையாக கத்தர் கிருபை செய்வன்மாய் கச்சிக்கிறேன் கத்தாவே. அப்பா பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன் ராஜா. அப்பா அந்த சுக பேஷண்ட்டுங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே, பலப்படுத்துங்க கத்தாவே. அப்போ எவ்வளவோ தேவைகள் இருக்கிற கத்தாவே, அவங்க எதுவுமே அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோயாக காணப்படுகிறது கத்தாவே. நீ நினைத்தால் அதான் கத்தாவே அதை கட்டுப்படுத்த முடியும் ஏசப்பா. தேவனே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் பாப்பா. அப்பா பிபி இருக்கிறவங்களையும் நான் இந்த இடத்துல கொண்டு வருகிறேன் தேவனே. அப்பா அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், இக்கட்டு சூழ்நிலை எது வந்தாலும் கத்தாவே அந்த ப்ரெஷர் தான் வந்து கத்தாவே அவங்களை முதலில் தாக்குறதப்பா. தேவனே அவங்க கத்தாவே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர் அதை வழிநடத்த வேண்டுமாய் கஞ்சுகிறேன் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த இடத்துல கத்தாவே நாங்கள் இந்த அரசியலுக்காக இருக்கிறோம்ப்பா. எங்கள் திட்டம் எதுவுமே இல்லையப்பா, உங்கள் திட்டமாப்பா. மனுஷன் நினைப்பது இல்லை கத்தாவே. நீர் யாரை கொண்டு வர விரும்புகிறீர்கள் கத்தாவே, அதை கொண்டு வர நிர்பயம் கத்தாவே. எங்கள் தேவைகளுக்காக கத்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் எங்கள் இடத்துல ஜெபிக்கிறோம் கத்தாவே. 1-2 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறோம் அதன் மத்தியிலே நீர் வாசம் செய்வார் என்று சொன்னீரே கத்தாவே. அதன்படியே கத்தாவே நாங்கள் இந்த இடத்துல கத்தாவே ஒன்று கூடி ஆராதிக்கிறோமப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிற கத்தாவே. என் தேவனை நீர் சந்தியும் அப்பா. இந்த இடத்துல கத்தாவே எனக்கு கொஞ்சம் பேர் தானப்பா, நீங்கள் இந்த இடத்துல இறங்க வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இடத்துல நாங்கள் கத்தாவே பாரப்பட்டு ஒருவனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோமாப்பா. எங்கள் தேவைகளை நீர் சந்தியுமாப்பா. மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்குறார் ஆண்டவரே, நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிற கத்தாவே. உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த இடத்துல கத்தாவே செய்து கொடுக்குறோம்னு தாசனி கொண்டு நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நீர் நேர்த்தியாக கத்தாவே அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் அப்பா. தேவனே நமக்கு அவருக்கு கத்தாவே நாங்கள் பேசுவது நான் அல்ல என்று சொன்னது கத்தாவே. என் தேவனே புறஜாதி மக்களிடத்து உம்முடைய மகனை வெட்கப்படுத்தாதபடி நீர் வேலி அடைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாப்பா. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூதர்மார் கொண்டு நீர் காவல் செய்யணுமப்பா. இந்த இடத்துல கத்தாவே செய்தி கொடுக்கறது கத்தாவே எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக வார்த்தைகளாக நீர் காத்துக்கொள்ளுங்க கத்தாவே. தேவனே நீர் சந்தியுமப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் நான் நினைவு கூறுகிறேன் தேவனே. எத்தனையோ தேவைகள் இருக்குமப்பா ஆண்டவரே, அதை உம்மிடத்தில் மார்த்தந்தான் சொல்ல முடியும் கத்தாவே. மனுஷத்தில் யார்கிட்டையும் செய்ய முடியாது கர்த்தாவே. அப்பா காத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்குறேன் ஜீவனுள்ள பரம்பிதாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 30, 60, 100 பலன்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பம், தண்ணீர், மாப்பிசுகிற தொட்டி, எண்ணெய் வருமானங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே குறைவுகளை நீக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கீங்க கர்த்தாவே. நாங்களுமே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும்படியாய் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்களே பேசுங்க. எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிங்க. எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படட்டும், சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே சோர்வு நிலையிலே ஒருவேளை உள்ளே வந்திருந்தோம்னா வெளியே போகும்போது ஒரு புதிய விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். என்னை பின்பற்றி நீங்கள் சொல்லுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்கிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ நான் அதை உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை என்னால் நிச்சயமாய் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு செவி கொடுக்கிறதாகவும் என்னுடைய மனது
வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்திலே ஏற்படுத்தி கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். புது மாதத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். இப்போ தான் புது வருஷம் வந்துச்சு, நியூ இயர் கொண்டாடணும். இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரிக்குள்ளே போயிட்டோம். இதெல்லாம் தேவ கிருபை. அல்லேலூயா. இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும். பாருங்க, இன்னைக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி எத்தனையோ பேர் இங்கே நிற்கல, உயிராக இல்லை. ஆனால் பிப்ரவரி 1ஆம் தேதி 2026 நம்மளை உட்கார வச்சிருக்காரே, கர்த்தரை துதிக்க வச்சிருக்கிறாரே, இது மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த புது வருடத்திலே இந்த புது மாதத்திலே ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த மாதத்திற்கு ஒரு பெயர் சூட்ட போகிறோம். எடுத்துட்டீங்களா? வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். எனக்கு வெள்ளிக்கிழமை அன்று இந்த வசனத்தை ஆண்டவர் பேசினார். திடீரென்று என்னுடைய ஆவி, நான் பைபிளை கூட எடுக்கலை, ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பபுளானது மாதிரி இருந்துச்சு எனக்குள்ளே இந்த வசனம். அந்த பலத்தில் தான் அன்றைக்கி வந்தேன். வெள்ளிக்கிழமை பிரின்சஸ் சிஸ்டர் ஜெஸ்லின் வந்திருந்தாங்க. இந்த வசனத்தை குறித்து தியானித்தோம். அந்த நாளில் ஆண்டவர் பயங்கரமாக எங்களை நடத்தினார். எங்கள் 3 பேரோடும் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எங்களுக்குள்ள கிரியை செய்ததை பார்த்தோம். தீர்க்க தரிசனத்தை அன்றைக்கு நாங்கள் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. சில காட்சிகளை ஆண்டவர் காண செய்தார். அதை கடிந்து கட்டினோம். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏதோ நடக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. கர்த்தர் ஏதோ ஆக்ஷனில் தான் இருக்கிறார், அமைதியாக இருக்காருன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க. இந்த மாதம் வெற்றியின் மாதம் என்று நாம் பெயர் சூட்ட போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதத்திற்கு வெற்றியின் மாதம் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் பெயர் சூட்டுகிறேன். நீங்கள் யாருங்க பெயர் சூட்டுறதுக்கு? பிப்ரவரின்னு ஏற்கனவே வச்ச மாதம். நீங்கள் எப்படிங்க அதுக்கு வெற்றியின் மாதம்னு மாற்றி சொல்கிறீங்க? வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்பாக மனிதன் எப்படி இருந்தான்றது ரொம்ப பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி இருக்கணுன்றத எப்படி பார்க்கறதுனா, ஒரு மனிதன் பாவம் செய்கிறதுக்கு முன்பதாக எப்படி இருந்தான் என்பதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த மனுஷனாக தான் நான் இன்னைக்கு இருக்கணும். ஆமென். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு வந்து அந்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் சுமந்து பழையபடி ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த நிலைக்கு என்னை மாற்றி இருக்கிறார். ஆதாம் ஏவாள் அப்போ பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவனோடு பேசுவாங்க. பாவம் செஞ்சதுக்கு பிற்பாடு பேச முடியல, துரத்தி விட்டார். கடவுள் பக்கமே போக முடியல. கடவுளை நெருங்கிறதுக்கு மனிதன் பல வழிகளில் முயற்சி செய்கிறான். குட்டிக்காரன் அடிக்கிறான், மேலே ஏறுறான், கீழே இறங்குறான், குத்திக்கிறான், உருள்றான், பெறல்றான், ஒன்றுமே நடக்கல. கடவுளை நெருங்கவே முடியலை. ஏனென்றால் கடவுளை நெருங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை மனிதனுடைய முயற்சினால் ஒரு நாளும் அடையவே முடியாது. அதனால தான் பார்த்தாரு, உன்னால் முடியாது, நானே உனக்கு உதவி செய்கிறேன். பிரைஸ் காட். என்னுடைய குமாரனை மனுஷனாகவே நான் அனுப்புகிறேன். அவர் உனக்காக நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் அனுபவிப்பார். அல்லேலூயா. அவருக்கு என்ன ஸ்லாக்கியத்தெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேனோ அதை அவர் உனக்கு கொடுப்பாரு. அவர் உங்களை பிள்ளைகளாய் மாற்றுவார்னு சொல்லி திரும்ப ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார். இதுதான் டோட்டல் பைபிள். ஒட்டுமொத்த வேதம் சொல்லுகிற சத்தியம் இதுதான். பாவம் செய்வதற்கு முன்பதாக மனிதனுக்கு என்னென்னலாம் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதில் முக்கியமான ஒரு ஸ்லாக்கியம் பெயர் சூட்டும் ஸ்லாக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இது பிப்ளிக்கல். எப்படி வாசி சொல்கிறீங்க பெயர் சூட்டுறதுனா எப்படி? வேதம் சொல்லுகிற சத்தியம். பாருங்கள், மிருகங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் படைச்சிட்டு ஆதாம பார்த்துருப்பார் போல், எனக்கு தெரியல, எதுக்கு சும்மா உட்காந்துருக்கான், இவனுக்கு என்னமா ஒரு வேலை கொடுக்கணுமே அப்படின்னு கூப்பிட்டீங்க, வா தம்பின்னு இருப்பார் போல். என்னங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து இதுக்கெல்லாம் பேர் வை, அது ஒன் டிபார்ட்மெண்ட்.
இவன் பேர் வைக்கிறான். பைபிளில் இருக்கு. ஆதியாகமம் போய் படிங்க, 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இவன் பெயர் சூட்டுகிறான். இவன் என்ன பெயர் சூட்டினானோ அந்த பெயரே அதற்கு ஆயிற்று. அப்ப பெயர் சூட்டுகிற உரிமை ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரா இல்லையா? இன்றைக்கும் உங்களுக்கு பெயர் சூட்டும் உரிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாசமா போன நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த நாள் எப்படி தான் இருக்கும்? நாசமா தான் போகும். எந்திரிக்கிற உடனே சொல்றது என்ன எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஒரு மாதிரி இருக்கு கிளைமேட்டு அப்படி இந்த ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு மாதிரி தான் போயிடும். ஒரு மாதிரி இருந்தாலும் நான் வேற மாதிரி பேசணும். அதனால தான் பார்க்கறதுவே பேசக்கூடாது. நான் இருக்கிற நிலைமையே நானே பேசுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பவர் இருக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் என்ன பேர் வைக்கிறேனோ அதுதான் அதுக்கு பேராகும். உருப்படாம போயிடுவேன். போச்சு போல போயிடும். நெகட்டிவை பார்த்து பாசிட்டிவை பேசணும். அல்லேலூயா. சூழ்நிலை இப்படி தான் இருக்கு. ஆனால் சூழ்நிலையை நான் பேச போகிறது கிடையாது. ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை தான் நான் பேச போகிறேன். தோல்வியை நான் பேச டஃப் தான். அல்லேலூயா. டஃப் தான். ஆனால் டஃப்பை நான் பேச போகிறது கிடையாது. நான் வெற்றியை பேச போகிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. வெற்றி தான் எனக்கு சொந்தம். சொல்லுங்க பார்ப்போம். வெற்றி தான் எனக்கு சொந்தம். வெற்றி தான் என்னுடைய முடிவு. உயர்வு தான் என்னுடைய முடிவு. ஆசீர்வாதம் தான் என்னுடைய இலக்கு. இதுக்கு தான் ஆண்டவர் என்னை படைச்சு வச்சிருக்கிறாரு. தோல்வி பெறுறதுக்காக என்னை படைச்ச ஆண்டவர் வைக்க கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதம் என்ன மாதம்? எல்லாரும் சொல்லுங்க. வெற்றியின் மாதம். பொருளாதாரத்திலே நீங்கள் தான் சொல்லணும். வெற்றியின் மாதம், வெற்றியின் மாதம் நீங்கள் சொல்லணும். பிரைஸ் காட். பொருளாதாரத்திலே, சரீர சுகத்திலே, வியாபாரத்திலே, படிப்பிலே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன பெயர் சூட்டுகிறோமோ அதை விசுவாசிக்க ஆரம்பிப்போம். நான் பெயர் வச்சுட்டேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ஆதாமுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்ன பெயர் வச்சேனோ அதுதான் நடக்கும். இந்த மாதம் வெற்றியாத்தான். எப்படி பாஸ்டர் சுற்றி முற்றி பார்த்தா அப்படி எந்த லட்சணமும் தெரியலையே பாஸ்டர்? சுற்றி முற்றி பார்க்காதீங்க. பார்த்தா வெற்றி பெறுவதற்கான எந்த லட்சணமும் தெரியாது. நோட்டை பரட்டி பார்த்தா நீ பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்க்க பெருசு பெருசாக தெரியும் பாருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பாருங்க. பிரைஸ் காட். நீ நோட்டு பேஜை திருப்பி பார்க்க இன்னும் பெருசு பெருசாக போயிட்டு இருக்கும். சில சோசியல் ஸ்டடீஸ் எஸ்ஏ கொஸ்டின்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம கடந்து தானே வந்திருக்கோம். சிலதை பார்க்க இவ்வளோ படிக்கணுமான்னுக்கிட்டே இருப்பான் பாருங்க. பார்த்தே அவன் படிக்க முடியாமல் போயிடுவான். மனசோர்வு வந்துடும் பாருங்க. ஏன்னா அவன் பார்க்க அது பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இத்தனை பேராகிராஃபா இப்படி இருக்கான்னு அது ஒன்றுமே டைரெக்டாகவே படிக்க ஆரம்பிச்சிருவான். கடன்னு படித்த 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக மண்டையில் ஏற்றிடுவான் பாருங்க. ஏன்னா பெருசு எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறது இல்லை. கோலியாத் எவ்வளோ பெருசுன்னு சுற்றி இருந்தவங்களாம் ஓ ரேமானா கதுராபா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பே அட்டென்ஷன். கவனமாக இருங்க. அல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கவனமாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ளே வேலை செய்யும். சுற்றி இருக்கிறவங்களாம் கோலியாத்தினுடைய ஈட்டி சைஸை பார்த்துட்டு இருக்கான். ஈட்டி பார்ப்பா எவ்வளோ பெருசாக இருக்கு பார்ப்பா. அவன் கையை பார்ப்பா எப்படி வச்சுருக்கான். ஜிம்முக்கு போவான் போல் அவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். எவனாச்சும் ஒருத்தனை அடித்தா டோட்டல் எல்லா நாடும் எங்கள் நாடெல்லாம் உங்கள் நாடாயிரும். நான் உங்களை ஜெயிச்சேன்னா உங்கள் நாடு எங்களுக்கு சொந்தமாக. ஒருத்தன் வந்து 40 நாள் சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒரு சின்ன பையன் போகிறான் பாருங்க. அவன் ஈட்டி சைஸை பார்க்கல, அவன் மசில் சைஸை பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ளே இவன் ஒரு சைஸ் வச்சுருந்தான். என்ன சைஸு? அவருடைய ஆண்டவருடைய சைஸு. ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்குள்ள திறமையின் அடிப்படையில் நான் உன்னை மேற்கொள்ள வரல. ஏன் திறமையின் அடிப்படையில் நான் உன் கூட சண்டை போட வந்தேன்னா நான் தோத்துருவேன். ஏன்னா நான் உனக்கு ஈக்குவல் இல்லை. நீ என்னை விட பெரிய ஆளு தான். நான் உனக்கிட்ட வர்றது எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் முன்னாடி நீ தூசு. அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் சொல்லுங்க பாப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும்
என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க என்னுடைய தேவை பார்க்கிலும், சொல்லுங்க, என்னுடைய தேவைகளை பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். அதை வச்சுட்டு போங்க. உங்களை முன்னாடி வச்சுட்டு போனீங்கன்னா தோத்துருவோம். கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு போங்க. எனக்குள்ளே இருக்கிற ரொம்ப பெரியவர், வெற்றி தான் எனக்கு சொந்தம். பிரைஸ் காட். நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ இந்த மாதத்துக்கு பேர் என்னது? வெற்றியின் மாதம். சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு வெற்றியின் மாதமாக இருக்க போகிறது. வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேருகிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை, அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனத்தையே பிரித்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல என்னது? கிறிஸ்துவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தையின் பதம் தோராயமாக புதிய ஏற்பாட்டிலே 75 முதல் 80 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள் என்கின்றதான வார்த்தையின் பதம் எத்தனை முறை வருகிறது? 75 to 80. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறபடினாலே தோராயமாக 75 முதல் 80 முறை அது வருகிறது. அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்திலே இதை வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? கிறிஸ்துவுக்குள் என்றால் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் என்றால் ஒரு விசுவாசியினுடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள்னு நீங்கள் பைபிளில் எங்கேயாச்சும் வாசித்தீங்கன்னா அது என்ன வார்த்தைனா, அது விசுவாசியின் அடையாளம், அதை குறிக்கிற வார்த்தை. இரண்டாவது, ஒரு விசுவாசியினுடைய தகுதியை குறிக்கிற வார்த்தை. மூன்றாவது, ஒரு விசுவாசிக்கு தேவனோடு இருக்கக்கூடிய உறவை காண்பிக்கிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இன் கிரைஸ்ட், இன் ஹூம், பை ஹிம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்ப்பீங்க. இந்த வார்த்தைக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற இந்த வார்த்தைக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சிலுவைக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சிலுவையை ஏதோ தனியாக ஏதோ ஒன்றா பார்த்துடக்கூடாது. சிலுவையை பார்க்கும்போது இயேசுதில் பரிதாபமாக தொங்கினாரே, செத்தாரே அப்படின்ற எண்ணத்தில் பார்க்கக்கூடாது. சிலுவைக்கும் எனக்கும் நேரடியாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த சிலுவை மூலமாக தான், அதில் தொங்கின இயேசு செய்து முடித்திருக்கிற அந்த திருப்பணிகளின் மூலமாக தான் கடவுளுக்கும் எனக்கும் மீண்டும் தொடர்பே வந்துச்சு. சிலுவை இல்லாமல் தேவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்துவுக்குள் என்கின்ற பதத்தை சொல்கிற வேறு ஒரு வசனத்துக்கு போவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன், சத்தமா வாசிப்போம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டானா என்ன ஆயிடுச்சா? பிரைஸ் காட். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Hallelujah. Therefore if any man be in Christ, he is a new creature. Hallelujah. இந்த புது சிருஷ்டின்ற ஒரு வார்த்தைக்கு வேறு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர்ன்றாங்க. என்னது? நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருந்ததே இல்லை. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னா, நான் இதற்கு முன்பாக இப்படிப்பட்டவன் பூமியில் இருந்ததே கிடையாது. வரலாறு இல்லாதவன். எத்தனை பேர் புரியுது? வரலாறு இல்லாத ஆள் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வரலாறே இல்லாத ஒரு நபரை சொல்லுங்க. சொல்ல முடியுமா? ஹிஸ்ட்ரி வித்தவுட் ஹிஸ்ட்ரி, பர்சன் வித்தவுட் ஹிஸ்ட்ரி. இல்லை, பூமிக்குரிய வரலாறே இல்லாத ஒரு ஆள் யார் தெரியுமா? பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தைக்கு வரலாறு இல்லை. இப்போ தான் அது
பிறந்திருக்கு. நேற்றுக்கு நீ இப்படி செஞ்சியேன்னு அதுக்கிட்ட போய் சொல்லவே முடியாதா? ஏன்னா அது இல்லவே இல்லை. இப்போ தான் அது பூ வந்து குவான்னு கத்திக்கிட்டு இருக்கு திறந்துக்கிட்டு. அந்த குழந்தைக்கு என்ன இல்லை? வரலாறு இல்லை. எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் பிறந்துட்டோமோ அன்னைக்கே பழைய வரலாறுகள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் விசுவாசிகளுக்கு அவங்களுடைய அடையாளத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இயேசுவையும் ஏற்றுக்குங்க. 10 வருஷம் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அவங்க பாவத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படி செஞ்சுட்டே, பிசாசு தான் கொடுப்பான். இயேசுக்கிட்ட வந்தால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க? கை வச்சு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு தப்பு, அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒன்று காரியம், அது குத்திக்கிட்டே கிடக்கும் பாருங்க உள்ள கிடந்து. இப்படி செஞ்சுட்டேனே, அப்படி செஞ்சுட்டேன், இப்படி துரோகம் பண்ணிட்டேனே, அதை பண்ணிட்டேனே, இதை பண்ணிட்டேன். ஹலோ, பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது. பிறந்த குழந்தை மாதிரி. ஆண்டவர் எல்லாத்தையும் தம்முடைய ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. இவன் புது சிருஷ்டி, நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையின் பதம் வரும்போது நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையின் பதம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கவனிக்கணும். அப்போ நான் செஞ்ச அந்த பாவத்துக்கெல்லாம் அவர் சிலுவையில் தூக்கிட்டாருங்க. சிலுவையில் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம். பிசாசு என்னை குற்றப்படுத்த முடியாது. சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு, தெரியுமா உங்களுக்கு? குற்றப்படுத்துறதுனா இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் பிசாசு. அதனால தான் பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்பிரிட் நம்ம குழந்தைகள்கிட்ட வரவே விடக்கூடாது. கை காட்டுறது, இந்த அவன் தான் மிஸ் செஞ்சான் அப்படின்வான். இவனும் கூட்டத்தில் இருந்திருப்பான், ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடுவான். இந்த அவன் தான் மிஸ் செஞ்சான், இவன் தான் செஞ்சான், அவன். இது ஆதாம் புத்தி, வீழ்ச்சியடைந்த ஆதாமினுடைய புத்தி. பாருங்க, பாவம் செஞ்ச உடனே புத்தியே மாறி போயிடுச்சு. நீர் எனக்கு தந்த ஏவாள் தான் இந்த கனியை எனக்கு கொடுத்தாள். உனக்கு என்ன வாய் ஓப்பனாகவே இருந்துச்சு? குப்பை தொட்டி மாய் அவள் வந்து உள்ளே போட்ட ஒன்று உள்ளே போயிடுச்சா? உனக்கு வாய் வந்து பல்லு இருந்துச்சு, மூடுறதுக்கான திறமை இருந்துச்சு. நீ அவள் ஊட்டி விடும்போது மூடி இருந்துக்கலாம்ல. நீ ஆணு திறந்துக்கிட்டு இருந்த, அப்போ எங்கே போச்சு உனக்கு புத்தி? நீயும் தப்பு செஞ்சதானே. ஏவாள் ஊட்டி விட்டான்றதுக்காக ஏவாள் பாவம் செய்தால் எங்கே பாருங்க, ஏவாள் பாவம் செஞ்சான்னு தான் வரும் பாருங்க. அவள் ஊட்டி விட்டா, நீ வாயை திறந்த இல்லை. மென்னது யாரு? முழுகினது யாரு? ஏவாளா? சொல்றான் பாருங்க. தேவன் வந்து கேட்கிறாரு. தேவன் வந்து கேட்ட உடனே நீர் எனக்கு தந்த, எப்படி போடுறான் பாருங்க. அவன் புத்தியை மாறிடுச்சு பாருங்க. பாவம் செய்தவனுடைய புத்தி மாறி போனது. நீங்க எனக்கு தந்தன்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு தந்த ஏவாள் தான் இதை எனக்கு ஊட்டி விட்டா. அப்ப ஆண்டவரையும் குற்றப்படுத்துறான், ஆண்டவர் கொடுத்த ஏவாளையும் குற்றப்படுத்துற புத்தி அங்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் குழந்தைங்கள்ட்ட அடுத்தவன் தப்பு செஞ்சா கூட நீ அமைதியாக போயிரு. இந்த மாட்டி விடுற வேலை பிசாசினுடைய புத்தி. ஆமென். சகோதரரை குற்றப்படுத்தணும் எந்த நேரம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபு புஸ்தகத்தை வாசிங்களேன். தேவ புத்திரர்கள் இருக்கிறாங்களாம் பரலோகத்தில். அந்த இடத்துல போய் பிசாசு நிற்கிறான். எப்படிங்க முடியும்? பரலோகத்தில் பிசாசு நிற்கிறான். மிகப்பெரிய சத்தியங்க. நான் பேசிட்டு இருக்கேன். பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் பிசாசு நிற்கிறான். தேவபுத்திரர்களின் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த இடத்துல பிசாசும் போய் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்த யார் கொடுத்தா தெரியுமா? ஆதாம் கொடுத்தான். ஆதாம் நிற்க வேண்டிய இடம், தேவனுக்கு முன்பாக நின்று பேச வேண்டிய இடத்த இன்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சு பிசாசுக்கு என்ன செஞ்சுட்டான்? வித்துட்டான். ஏமாத்தி பிசாசு பிடுங்கிட்டான். அந்த இடத்த இயேசு வந்து பிரைஸ் காட் மாற்றினார். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது அவர் பரலோகத்தை போய் என்ன செஞ்சார்? தம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தம் பண்ணினாராம். பரலோகத்தை எங்க பரிசுத்தம் பண்ணும்? அவன் நின்ன இடத்த பரிசுத்தம் பண்ணணும். இயேசுவின் ரத்தம் என்னைக்கு சிந்தப்பட்டுச்சோ, இயேசுவின் ரத்தம் என்னைக்கு நம்மளை கழுவுச்சோ, பிரியமானவர்களை நான் ஒன்று சொல்கிறேன் திட்டமாய், என்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர்னு நம்ம வாழ்க்கையில் சொன்னோமோ, அன்னைக்கு நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் அப்படியே அகற்றப்பட்டு விட்டது.
நீங்களும் நானும் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். அதனால தான் பழைய காலங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுறது பிசாசு. அப்போ சொல்லணும், நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் பிசாசே, நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். நீ பழைய காரியத்தெல்லாம் எழுதி என்கிட்ட என்ன செய்ய முடியாது, என்னை நீ குற்றப்படுத்த முடியாது. அறிவு வேணும் பாருங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுறான். ஏன்னா பழைய தப்பே பிசாசு மனசுல வந்து பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. நீ அப்படி பண்ணிய அப்படி பண்ணிய, என்னது அப்படி பண்ணிருக்கக்கூடாது அப்படி பண்ணிருக்கக்கூடாது, சாகவே வச்சிருவான் கடைசி. நம்ம என்ன சொல்லணும், பழைய குற்றங்களை பிசாசு நமக்கு நினைப்பூட்டும் போது சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இப்போ பாருங்க, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. என்னென்ன ஒளிஞ்சு போச்சு? பழைய எண்ணங்கள் போயிடுச்சு, பழைய பழக்க வழக்கங்கள். அதான் ரட்சிப்பில் தானே வருது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் பாருங்க, ரட்சிக்கு முன்னாடி கண்டகடியெல்லாம் பேசியிருப்பான் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவுடன் பேச்சு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக மாறுது. வாய் வர மாட்டேங்குது. சின்ன வயசில் பாருங்க, கெட்ட வார்த்தைகளை பொழிஞ்சு தள்ளியிருப்போம் பாருங்க. எது என்ன இப்படி மாறுச்சு? எனக்கு என்ன இப்பயும் பேச தெரியாம என்ன, ஆனால் என்னால் பேச முடியாது. ரட்சிப்பு மாற்றி இருக்கிறது. பழையவைகள் நானா ஒழிச்சேன்னா போ 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 போன்னு. இன்னைக்கு இயேசு எனக்குள்ளே பெருக ஆரம்பித்தவுடன், இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே பெருக ஆரம்பித்தவுடன், அந்த பேச்சு தீர்ப்பான பேச்சுக்கு எனக்கு இப்போ சம்மந்தமே இல்லை. அதுவே நான் நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த ஒரேன்ட்டு நான் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னை புதுசாக மாற்றிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் நினச்சாலும் எனக்கு வராது. பிரைஸ் காட். இதுதான் ரட்சிப்பு தருகிற மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ கிறிஸ்துவுக்குள் என்று சொன்னால் இட்ஸ் an ஐடென்டிட்டி. அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தேன். எல்லாரும் சொல்லுங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் இப்போது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக இதை தான் சொல்ல போகிறோம். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? பிரைஸ் காட். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இதவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தப்பெல்லாம் செய்கிறாங்களே பாஸ்டர் நிறைய பேர் கிறிஸ்தவங்க, அப்படி தானே? பிரைஸ் காட். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கவனும் என்ன செய்ய தான் செய்வான், சில சமயம் தப்பி தவறதான் செய்வான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், சென்சிட்டிவான ஏரியா. ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிறிஸ்துவுக்குள் இல்லாதவன் தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கணும். ரட்சிக்கப்படாத ஒருத்தன் என்னமோ ஒன்று செஞ்சிட்டானா அவன் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு ரட்சிப்புல தான் இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டானா அவனுக்கு அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அதுதான் இப்போ வாஸ்தவம். சரி, ரட்சிக்கப்பட்ட பாவம் செஞ்சுட்டான், நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டேன், ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டேன், இந்த தப்பு செஞ்சுட்டேன் தப்புக்கு மன்னிப்பு கேட்குறது இல்லை. நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா, என் அடையாளத்தை நான் மறந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே. தப்பு ஏன் செஞ்சேன்? நான் யாருன்றத போலீஸ்காரர் ஒருத்தர் நியூஸில் பார்த்தீங்களா என்ன? பிரைஸ்கார். போலீஸ்காரவங்களும் குடிப்பாங்க, ஆனால் நல்ல டியூட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு குடிப்பாங்க. நல்ல போலீஸ்காரங்க குடிச்சிட்டு அழகாக வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்டால் ஒரு நல்ல போலீஸ்காரன் குடிக்க மாட்டான். குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நியமத்தின்படி யூனிஃபார்மில் ஒருத்தன் போதையில் இருக்கக்கூடாது. பல இடங்களில் பார்க்குறோம் பாருங்க, ஒரு டிராஃபிக் போலீஸ் மல்லாக்கப்படுத்து கிடக்காரு யூனிஃபார்மோட. ஒரு மற்ற போலீஸ் தொப்பி கிப்பி எல்லாம் வச்சுட்டு உளறிட்டு இருக்கிறார், அப்படியே நடந்து போகிறாரு. நல்லா குடிச்சிட்டார் போல. ஏன் குடிச்சாரு? அவர் யாருன்றத மறந்துட்டார். அவர் யாருன்றது அவருக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தப்பு செஞ்சிருக்க மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் பாருங்க, தவறுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை. ஏன்னா கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்கள்
மன்னிக்கப்பட்டது. பிரைஸ் காட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மன்னிச்சிட்டார். அவர் தெரியுமா? நான் பிறந்து பாவம் செஞ்ச பிறகு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா? நான் பிறக்கிறதுக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? அப்பவே தெரியும் உன்னுடைய பாவங்களை. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய பாவத்தை நான் சுமந்துட்டேன். எவன் ஒருத்தன் ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறானோ அவன் அந்த பாவ மன்னிப்பாக்கிய மீட்பை பெற்றுக்கொள்கிறான். அது அவனுக்குள்ளே வந்து இயேசுவின் ரத்தம் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. எல்லாருக்கும் அவைலபிள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறும்போது நம்ம எதுக்கு முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும்னா, என் அடையாளத்தை மறந்துட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க. சில சமயம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிடுவோம் பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்கணும்? ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, அந்த தப்பு பண்ணிட்டாண்டவர். அப்போ சொல்லுவார், கல்வாரி சிலுவையிலே மன்னிச்சிட்டேன், ஒரே ஒரு முறை தான், ஒரே பலி நான் உனக்காக மன்னித்தேன். அப்போ நான் இப்போ என்ன நியாயமாக மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்னுடைய அடையாளத்தை மறந்து மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கோம். கோபத்தில் கூட்டத்தில் வச்சு ஏதாவது சொதப்பி விட்டுருவோம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த அடையாளத்தை நான் மறந்துட்டேன், அதனால நான் இப்படி செஞ்சிட்டேன். இந்த வாரம் இது உங்களுடைய மனதிலே இருக்கட்டும். பிரைஸ் காட். மேபி நான் ஐ வில் டேக் திஸ் சர்மன் டு த நெக்ஸ்ட் வீக். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா முழுமையாக இதை பேசி என்னால் முடிக்க முடியாது. இந்த வாரம் முக்கியமாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினார்? என் அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். அதான் என்னுடைய அடையாளம். பேச முடியுமா? சண்டை போட முடியுமானா முடியும். என்னால் சொல்லுங்க, முடியுமா இல்லையா? முடியும். தீர்ப்பா நடந்துக்க என்னால் முடியும். எது வேணாலும் என்னால் செய்ய முடியும். ஆனால் நான் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா என் அடையாளம் எனக்கு தெரியும். ஸோ கிறிஸ்துவுக்குள் என்றால் முதல்ல என்னது? ஐடென்டிட்டி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அடையாளம். என்னுடைய அடையாளம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. என்னுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்குள். இரண்டாவது, இட் இஸ் அ ஸ்டேட்டஸ். இட் இஸ் அ ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ன்னு என்னது? தகுதி. அது என்னுடைய தகுதியாய் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பாருங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மனுஷனும் பாருங்க, கடவுள் பக்கமே தகுதியே இல்லை அவனுக்கு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான். நான் இல்லாமல் எவனும் என்னை பைபாஸ் பண்ணிட்டு எவனுமே பிதாட்ட போகவே முடியாது. பரலோகம் என்பதை இயேசு இல்லாமல் கிடையவே கிடையாது. அநேகர் நினச்சிக்கிறாங்க தான தர்மம் பண்ண பரலோகம் போயிடலான்னு. அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் பாருங்க, கிறிஸ்தவர்களை விட எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க உலகத்தில் தெரியுமா? நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு மதம், என்ன மதம்னு தெரியல, ஜைன மதமா என்ன ஒரு மதம், வெண் ஆடை அணிந்து செருப்பு போட மாட்டாங்க, மயில் இறக்கையை எடுத்து அப்படியே ரோட நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களையும் மயில் இறகு இருக்கும், மயில் இறகு விளக்குமாறு மாதிரி, அதை அப்படியே வச்சு மென்மையாக அப்படியே தட்டி தட்டி விட்டுக்கிட்டே நடப்பாங்க. எங்கே போனாலும் அப்படி தான் போவாங்க. என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், தப்பி தவறி கூட நான் ஏதாவது எறும்பை மிதிச்சிடக்கூடாது, அது செத்துடக்கூடாது, அதனால் மென்மையாக அப்படியே செஞ்சுட்டே அவங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் போகிறோமா? நம்மளை விட எத்தனையோ மடங்கு நல்லவங்களாம் உலகத்தில் இருக்கிறாங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்க. ஆனால் பரிதாப நிலை என்னென்னா, அந்த நல்லவங்க பரலோகம் போயிடுவாங்களான்னு கேட்டால் போக முடியாது. ஏனென்றால் இயல்பாகவே அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஆதாமின் குணாதிசயமும் சுபாவமும் இருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். பிறந்து நான் விழுந்த உடனேயே நான் பாவிதான். ஏன்னா ரத்தம் எங்க அப்பே ரத்தம், ஆதாமின் ரத்தம். ரத்தம் வேற ரத்தம் கிடையாது. ரத்தத்தை எப்படி மாத்துறது? ரத்தத்திலே ஊர்னதுன்னு வாங்க தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ரத்தத்திலே ஊர்ன ஒன்றா இருந்துச்சு. அதனால தான் பாருங்க, யாரும் பாவம் செய்ய ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனே செஞ்சிருவான். ஏன்னா அப்பம் புத்தி உள்ள
ஆதாமின் புத்தி உள்ள இருக்கு. ஆமென், பிரைஸ் காட். பாருங்க, ஒருத்தன் பாவம் செய்ததினாலே பாவி ஆகிறது இல்லை, அவன் ஏற்கனவே பாவியா இருக்கிறபடினால பாவம் செய்கிறான். எத்தனை பேருக்கு ஈஸியா புரியுது? ஏய் தப்பு பண்ணிட்டியா நீ பாவிடா, அப்படி கிடையாது. தப்பு உனக்குள்ள இருக்கு, அதனால நீ என்னதான் செய்வ? பாவம் தான் செய்வ. எல்லா மனுஷனுடைய நிலைமையும் இதுதான். அதனால நல்லதை ஒருத்தன் செய்யறதுனால அவன் பரலோகம் போக மாட்டான், இயேசு இல்லாமல். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்ற. நான் தான் வழி. எங்க போற வழி? பிதாவின் இடத்துல பரலோகத்துக்கு போகிற வழி. இன்னொரு இடத்துல சொல்றார், நானே வாசல்ன்றார், நான் தான் டோர். அப்ப இந்த ரட்சிப்பிலே இயேசு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும். ரட்சிப்புல எவன் ஒருவன் இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு என் ரட்சகராய் இருக்கிறார், அல்லேலூயா. இப்படி யார் ஏத்துக்கிட்டோமோ அவங்க தான் எதுக்குள்ள இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளம். பிசாசு நம்மளை பார்த்து என்ன செய்வான்? இப்போ ரிவர்ஸ் எடுத்துருவான். ஆகா, இவங்கிட்ட ஈஸியா போக முடியாது. இவன் யாருக்குள்ள இருக்கான்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்பது என்னது? முதல்ல அடையாளம் என்று சொன்னேன். இரண்டாவது ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னேன். ஸ்டேட்டஸ் என்பது பாருங்க, தேவனற்றவர்களாக இருந்தோம், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லை நமக்கு. ஆனால் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பாரான்னு கேட்டா நிற்பார். அவருக்கு தகுதி இருக்கிறது. ஏனென்றால் அவர் யாரு? சொந்த குமாரன். அல்லேலூயா. ஆனா இப்ப நான் யாருக்குள்ள இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால் நான் இப்ப என்ன செய்ய முடியுது? தேவனுக்கு முன்பாக என்னால் நிற்க முடிகிறது. அது மட்டும் அல்லாமல் பாருங்க, யார் ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். கலாத்தியர் 4:6 எடுக்க வேண்டாம். கலாத்தியர் 4:6, குமாரனுடைய ஆவியை எனக்குள்ளே கொடுத்து அப்பா பிதான்னு கூப்பிட வச்சிருக்காராம். சும்மா இல்லை, சும்மா ஏதோ பேச்சுக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடுறது இல்லை. குமாரனுடைய ஆவி, ஜீசஸ்குள்ள ஸ்பிரிட்டை என்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேனோ, ஜீசஸோட ஸ்பிரிட்டை எனக்குள்ள வச்சு ஜீசஸ் எப்படி அப்பான்னு கூப்பிடுவாரோ அதே மாதிரி என்னையும் கூப்பிட வச்சிருக்காராம். இப்ப நீங்களும் நானும் அப்பான்னு கூப்பிட முடியும். கூப்பிடுவோம் வராட்ட, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இது தகுதி. இது என்னது? தகுதி. வழியில போறவன் என்கிட்ட வந்து 5 ரூபா கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை. இவன் ஜெரன் என்கிட்ட வந்து எப்படி கேட்பான்? அப்பா 5 ரூபா கொடுங்கப்பா, ஐயா அப்பா உங்க ஷூவெல்லாம் பாலிஷ் போடுறேன்ப்பா, 5 ரூபா கொடுங்க, அப்படி கேட்பானா? பா எது கேட்க வைக்குது? நிறைய பேருக்கு பாருங்க அடையாளம் தெரியல அவங்க யாருன்னு. அதனால தான் ஜெபமே தப்பா இருக்குது. என்ன ஜெபம்? அநேகருடைய ஜெபங்கள் இன்றைக்கும் கேட்கப்படாததற்கு காரணம் அவங்க அடையாளம் தெரியல. உரிமை பாட்டை கேட்கறது வேற, கெஞ்சுறது. அப்பா அப்பா இறங்கும் இறங்கும் இறங்கும். ஆண்டவர் என்னத்தை இறங்க? ஏற்கனவே இறங்கியிருக்கேன் உனக்குள்ள, இதுக்கு மேல என்னத்தை இறங்குன்னு? அங்கிருந்து இறங்கியிருக்கேன்டா உனக்காக. மனுஷனாவே மாறி இருக்கேன், இன்னும் போயிட்டு இறங்கு மாண்டவர் இறங்கு. என்னத்தை இறங்கு? நிறுத்து உன் ஜெபத்தை. முட்டாள்தனமான ஜெபத்தை எப்படி கேட்கணும் நம்ம ஜெபத்தில்? அப்பா இயேசுவின் மூலமாக நான் உங்கள் பிள்ளையாக மாறி இருக்கேன்ப்பா, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குப்பா, என் தேவைகளை சந்திங்கப்பா. நான் கட்டி பிடிச்சிக்குவார். இவன் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும்னே தேவையில்லை. உரிமையான பிள்ளை என்ன செய்யும்? சட்டப்பையிலேருந்து அதுவே என்ன செய்யும்? காசை எடுத்துட்டு சொல்லும், எடுத்துக்கிட்டேன் சரியா அப்படின்ட்டு போகும். அதை அடிக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அப்படின்ட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான். அது உரிமையில் அதை எடுத்துட்டு நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும். என்ன மாதிரி எடுத்து போது பாடுறா. உங்கள் ஜபமும் அப்படித்தான் இருக்கணும். காரணம், நாம் யாருக்குள்ள இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் அப்பாக்குள்ள பிள்ளை. நான் எல்லாரும் சொல்லுங்க, நான் அப்பாக்குள்ள பிள்ளை. உரிமையை நான் அவர்கிட்ட கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இது கிறிஸ்துவுக்குள்ள என்பது என்னது? ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இட்ஸ் அவர் ஐடென்டிட்டி. செகண்ட், இட்ஸ் அவர் ஸ்டேட்டஸ். மூன்றாவது, இட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். இதை பார்த்து முடிச்சிடலாம். இது நம்முடைய உறவாக இருக்கிறது. என்ன உறவு? கடவுள் பக்தன் உறவா? நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் கடவுள்
பக்தர்கள் என்கின்ற நிலையிலேயே இருக்காங்க. அவர் உங்களுக்கு கடவுளா, நீங்கள் பக்தரா, அதே மாதிரி தான் நீங்களும் அவர் உங்களுக்கு கடவுளாகவே இருப்பார். ஆனால் என்னைக்கு இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோமோ, கடவுள் பக்தன் என்கின்ற நிலை மாறி அப்பா பிள்ளையா மாறிட்டோம். அவர் கடவுளான்னு கேட்டா அவர் கடவுள் தான். ஆனா அதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு? அப்பா. அவர் போலீஸான்னு கேட்டா போலீஸ் தான். அவர் போலீஸ்க்கு முன்னாடி அவர் எங்க டேடி. என் டேடி தான் போலீஸ். எப்படி இருக்கு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? போலீஸா உங்க அப்பா அப்படின்னு யாராவது கேட்டா, இல்லை இல்லை இல்லை, எங்க அப்பா தான். ராஜாவா உங்க அப்பா? இல்லை, எங்க அப்பா தான் ராஜா. எங்க அப்பா தான் ஐஸ்வர்ய சம்பனர். எங்க அப்பா தான் ஆண்டவர். ஆண்டவர் ஆண்டவர் உலகத்தெல்லாம் படைச்சார், பொண்ணும் வெளியின்லாம் சொல்றீங்களே, அவர் என் டேடி. உறவை பாருங்க, ஜெபம் மாறிடும். பிரைஸ் காட். இந்த வாரத்தில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தையை மட்டும்தான் எனக்கு எடுத்து பேசியிருக்கோம் இந்த வசனத்தில். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதுதான் முக்கியமாக நம்ம பேசணும்னு நினச்சேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுறது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வாரத்தில் சொல்லிகிட்டே இருங்க, நான் வெற்றி பெறுவது தான் எங்கள் அப்பாவுக்குள்ள இஷ்டம். நான் வெற்றியில் வாழ்கிறது தான் ஒரு தகப்பனுக்கு பிடிக்கும் இல்லையா? ஒரு மகன் தோத்துக்கிட்டே இருந்தால் அது தகப்பனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நான் என்ன பெறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் சரீர சுகத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்ப சமாதானத்திலே நான் வெற்றியாளனாக இருப்பது தான் என் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எழுந்திருப்போம். மீதம் இருக்கிற காரியங்களை வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் அன்று உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய கிருபையை உணர ஆண்டவர் உதவி செஞ்சுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா பகுதியும் ஆசீர்வதிச்சிங்க. காணிக்கை பாடல் ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, வியாதிகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் என்பது எங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிறது எங்களுடைய தகுதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது தேவனுக்கும் எங்களுக்குமான உறவாய், தகப்பன் பிள்ளை என்கின்ற உறவாய் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே ஆண்டவரே பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தை ஆசீர்வதிங்க. நமக்கு நன்றி. வந்த நம்முடைய பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வியாபார ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே, வீட்டில் இருக்கும்போது, தனிப்பட்ட நேரங்களிலும் தேவ பாதுகாப்பை பேசுகிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பை பேசுகிறேன். சத்துரு தொடுவதற்கு இடமில்லை என்று சொல்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு இரத்த நாளங்கள், தசைகள், ஊன்கள், உறுப்புகள், நரம்பு மண்டலங்கள், எலும்புகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை பேசுகிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் மூலமாய் நீர் அவர்களோடு பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் வருகிற வாரத்தில் ஒன்று சேர்ந்து துதிக்க உயர்த்த ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. 4 திசையை பார்த்து நாங்கள் குடும்பமாய் சொல்லுகிறோம், வைத்திராதே கொடு, ஆத்துமாக்களை கொடு என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படியே செய்ய போகிறீங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுறீங்க? அல்லேலூயா. மகிமையாய் கர்த்தரதை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய ஆண்டவரே, இந்த கொஞ்ச கூட்டத்தை ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இந்த சபையை கொண்டு போக போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமுறை இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். praise God. God bless you all. See you next week. Bye bye. Praise God.